எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாரா. இது உங்கள் சேனல் டிவி ரிஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜங்குகனாவோட லவ் அண்ட் ட்ரபிள் நியூ எஃப் தான் பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் சில ப்ளீஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது கேட்டால் கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஓகேவா? வாங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு பர்சன் அப்படியே ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஷா ஷா எங்கே போயிட்டா? ஷா, என்ன ஜங்குக்கா, ஏன் இப்போ இப்படி கத்திட்ருக்கீங்க? அது நேற்று நான் உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தேனே, அது என்னாச்சு? இந்த ஃபைல் அதான் அந்த ப்ளூ கலர் ஃபைலா? அது டேபிளில் தான் வச்சுருக்கேன். ஓகே. எங்கே அம்மா அப்பா யாருமே சாப்பிட வரல? இல்லை ஜங்குக்கா, அத்தை மாமா கூப்பிட்டேன், வரேன்னு சொன்னாங்க. சரி, அப்போது சாரா எங்கே? சாரா ரூமில் தூங்கிட்டுருக்காளா? ஸ்கூல் போகணுன்னு அவளுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? ஜங்குக்கா, அவள் நைட்டு ஃபுல்லாக அசைன்மெண்ட் பண்ணிவிட்டு லேட்டாக தான் தூங்கினா, நான் பார்த்தேன். சரி, சீக்கிரமாக எழுப்பு. இப்போவே 8 o'clock ஆகிடுச்சு. 9 o'clock ஸ்கூல் போகணும்ல? சரி ஜங்குக்கா, நான் பார்த்துக்குறேன். ஆமாம், ஜோஹி எங்க? உங்கள் பொண்ணு தானே? அதோ பாருங்கள். என் பட்டுக்குட்டி என்ன பண்ணுது? ஹாய் டாடா, என்னடா பண்ணிகிட்ருக்க? அதுவா, அது எக்ஸசைஸ் பண்ணுறியா? என்ன சொல்கிற? ஆமாம் டாடா, எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒன்று மாதிரி ஆனால் தானே நானும் ஒன்று மாதிரி போலீஸ் ஆவேன்ல. என்னது, போலீஸ் ஆகுறியா? என்னடி சொல்கிற? ஆமாம் மம்மி, நானும் டாடா மாதிரி பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகி திருடனெல்லாம் ஷூட் பண்ண போகிறேன். அதுக்கு நீ ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகணும். அப்போ என்ன ஸ்கூல் சேர்த்து விடுங்க. அதுக்கு உனக்கு இன்னும் வயசு இருக்கிற செல்லக்குட்டி. உனக்கு அந்த வயசு வந்ததும் டாடா ஒன்று சேர்த்து விட்டுறேன். சரியா? வெரி குட் டாடா. பேட் மம்மி, போடி. என்ன பாரு டாடா, என்ன எப்படி மிரட்டுறா பாரு. சும்மா ரீ. இப்படியே செல்லம் கொடுத்து உன் பொண்ணை கெடுத்து வச்சிட்றா. என்ன கமிஷனரும் கூட பார்க்காம இப்படி பேசுகிற? நீ வெளியில் தான் கமிஷனர், வீட்டில் என் புருஷன். இப்படி தான் நான் பேசுவேன், போடா. நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம ஜாரா அப்படின்னு வந்துட்டு குட் அண்ணி காஃபி. ஐயோ அண்ணா. நில்லு. அண்ணா, ஏன்னா இவ்வளோ லேட்டு? இல்லைண்ணா, அது நிறையா அசைன்மெண்ட் இருந்துச்சா, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கே 7 மணி 2 o'clock ஆகிடுச்சுண்ணா, அதான். சரி, சீக்கிரம் ரெடியாக்கு, இன்றைக்கி நானே ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன். அண்ணா, நிஜமாவா? சரி சரிண்ணா, நான் 5 minutes ரெடியாகி வந்துடுறேன். சரி, பார்த்துப்போ. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா கடைன்னு போயிட்டு ரெடி ஆகிட்டு வரா. இந்த பக்கம் நம்ம ஜேகேவோட அம்மா அப்பா அப்படியே வராங்க. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங்டா. என்ன டியூட்டி கிளம்பிட்டியா? ஆமாப்பா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்ஸ்ப்பா. சரிடா, சாப்பிடு, டைம் ஆகுது. சரி அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம சாரா வந்துட்டு, அண்ணி எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு கொடு. அண்ணியை வாங்க போகன்னு சொல்லியிருக்கல. சும்மா இருமா, நானும் அண்ணியும் அப்படியே பழகுறோம், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஏன் நான் அவளை பேர் சொல்லி ஷாருன்னு கூட கூப்பிடுவேன், என்ன பண்ணுவேன்? மறந்த வாள் ஒன்று. அம்மா சும்மா இருமா. அண்ணி நீ சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கடி போகிற? உட்காந்து சாப்பிட்றீ? நான் இங்கெல்லாம் உட்கார மாட்டேன். அப்போ எங்கே உட்காருவேன்? நான் என் அண்ணன் மடியில் தான் உட்காருவேன். எருமை மாடு, 11th படிக்குது, உட்கார எடுத்து பாரு, எந்திரி. முடியாது, நான் இங்கே தான் உட்காருவேன், என் அண்ணன் மடியில் தான் உட்காருவேன். நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோப்போ, நான்லாம் சொன்ன கேட்க மாட்டேன். ஏண்ணா, நான் அவன் மடியிலலாம் உட்காரக்கூடாதா? சின்ன வயசில் நான் அவன் மடியில் உட்காந்தானே சாப்பிட்டேன். இப்போ பாரு அம்மா என்னை எப்படி திட்டுறாங்கன்னு. விடுமா. என்னடா நீ வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி உட்காந்துட்டுருக்கா? நீ 4 போடுவேன்னு பார்த்தா நீயும் சப்போர்ட் பண்ணுறியா? இறங்கி கீழே வாடி.
முடியாதும்மா, நான் வரமாட்டேன். அப்போ நம்ம ஜோய் தான், பாட்டிமா ஏன் அத்தையை திட்டுற? அத்தை பாவம் தானே, உட்காரட்டும். ஹே பாத்தியா, என் மருமக கூட எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. பேட் மம்மி. அண்ணா ஏண்ணா, நான் உனக்கு தங்கச்சியாக பிறந்தேன், நான் உனக்கு பொண்ணாக பிறந்திருக்கலாம்ல. எதுக்கு தங்கச்சியாக இருந்தே என் புள்ள உசுரை வாங்கிட்டுருக்க, இதில் புள்ளைய வர பிறக்க போறியா? போடி. ஏன் தான் நீங்கள் வேற, அவளே குழந்த தானே. உங்கள் 2 பேருக்கும் வேறு வேலை இல்லை. சாராவும் சரி ஜோகியும் சரி. ஜோகியை என் பையன் செல்லம் கொடுத்து கெடுத்துருக்கா, இவளை நீ செல்லம் கொடுத்து கெடுக்கிற. என்னமோ பண்ணி தொலை எறும்பு மாடு, கீழே இறங்கி உட்காரி. போகிறேன். என் அண்ணன் மாடியில் நான் உட்காந்துடக்கூடாதே, இந்த ஆத்தாக்காரிக்கு அப்போ தான் எல்லாமே தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார் அப்படியே கடுப்பாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அத்தை நீ கோச்சிக்காத, நம்ம ஒரு நாள் இந்த பாட்டி குடிக்கிற காஃபியில் உப்பள்ளி போட்டுடலாம். சூப்பர் செல்லக்குட்டி, என் மருமக என்ன மாதிரியே இருக்காளே. கண்டிப்பாக பண்ணிடலாம். அத்தை நானும் கூட ஸ்கூல் வரேனே. ஸ்கூல் வர போறியா செல்லக்குட்டி? நீ நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் வா, அத்தை கூப்பிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் இயர் உனக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும்ல, பரவாயில்ல, நான் காலேஜ் போகும்போது உன்னை ட்ராப் பண்ண சொல்லலாம். ஓகேவா? ஜாலி. யாரா சாப்பிடு. சரிண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சரி நான் வரேன்ப்பா. ஏஷா வரேன். சில்லக்குட்டி பாய். டாடா வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. ஓகேடா, கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். சாரா போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ இங்கே அதாவது நம்ம சாரா படிக்கிற ஸ்கூலில் தான் ஒரே கலவரமாக இருக்குது. அதாவது ஒரு பர்சன் அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே ஓடுறான். அவனை 2-3 பேர் துரத்திட்டு வராங்க. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கேயுமா ஓடிட்டுருக்கான். அவனுக்கு பலமாக அடிபட்டிருக்கு. பார்த்தா எல்லா கிளாஸ் ரூமும் க்ளோஸ் ஆகிருக்கு, யாருமே இன்னும் வரல. பட் ஒரே ஒரு கிளாஸ் ரூம் மட்டும் ஓப்பனில் இருக்குது. ஸோ அவனும் அதுக்குள்ளே போய் அப்படியே அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறான். அப்பா முடியல, எதுக்கு இப்போ என்னை இப்படி துரத்திட்டு வரானுங்க? காட், இதுக்கு மேலே என்னால் ஓட முடியல. இவனுங்க வேறு ஃபோன் எடுக்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் மூச்சரிக்க அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த ரவுடி கேங் திருப்பி அந்த பர்சனை தான் தேடிட்டே வராங்க. டேய் எங்கடா அவன்? தெரியலடா, காணாமல் போயிட்டானோ. இப்போ பாரு நம்ம கேங் கூட பிரச்சனை பண்ணுறதே அவனுக்கு வேலையாக போச்சு. இந்த வாட்டி சிக்கட்டும், அவனை போடாமல் போகக்கூடாது. இவனை மட்டும் விட்டோம் நம்ம பாஸ் நம்மளை காலி பண்ணிடுவார். தெரியும்ல? தெரியும்டா, சீக்கிரமாக தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பிரின்ஸிபல் இதெல்லாம் பார்த்துடுறாரு. ஸோ பார்த்துட்டு, யார்ப்பா நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லையா? டேய் அவனே ஒரு சொட்ட தலையன், அவன்கிட்ட என்னடா பேச்சுது? நீ வா மச்சான் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் தேடிட்டுருக்காங்க. ஆமாடா, அந்த பர்சன் தயங் தான். ஸோ தயங் ஒரு கேங்ஸ்டர். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவனோட கேங் கூட சேர்ந்து ரவுடிசம் பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ அவனும் கூட பிரச்சனை பண்ண ஆப்போசிட் கேங்டா இப்போ அவன் தேடிட்டுருக்கு. அப்போ அப்படியே போகிறாங்க. தயங் அப்படியே ஒவ்வொரு அந்த கிளாஸ் ரூம்குள்ளே மௌத்தை க்ளோஸ் பண்ணிட்டு மூச்சு கூட விடாமல் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக் ஜீப்பில் தான் வந்திருப்பார் இல்லையா? ஸோ அந்த ஜீப் பார்த்தோன்னா அந்த பசங்களாம் உஷாராயிட்டாங்க. டே ஏதோ போலீஸ் ஜீப்புலாம் வருதுடா. ஐ திங்க் போலீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேயே மறைஞ்சிருக்கலாம். இல்லைடா, மறைஞ்சிருந்தாலும் டவுட் வந்துடும். நம்ம கிளம்பலாம். இன்றைக்கி இல்லைனாலும் அவன் இன்றைக்காவது சிக்கித்தானே ஆகணும். பார்த்துக்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. சாரா பார்த்து ஓகேவா? ஏதாவது பிரச்சனைனா அண்ணா கால் பண்ணு. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஞாபகம் இருக்குல்ல, நான் கொடுத்த இந்த வாட்ச் எப்போவுமே கழட்டக்கூடாது. உனக்கு எதாவது பிரச்சனைனா இந்த வாட்சை எனக்கு சிக்னல் பண்ணிவிடும். ஸோ நீ எதுவும் என்கிட்ட மறைக்கக்கூடாது, சரியா? சரி. அப்போன்னு பார்த்து ஜங்குக்கோட ஃபோன் ரிங்க. அது ஹலோ சார்,
மீட்டிங் டைம் ஆச்சு சார். ஐஜி உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. ஆ தோ வரேன். ஓகே பாய். பாய் சாரா. பாய் அண்ணா. பார்த்துடா பத்திரம். சரிண்ணா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாராவும் உள்ளே போகிறா. அப்போ ஃப்ரெண்டு, ஏ ஹாய், ஏ வா, ஏ மின்னு நீயா? ஆ என்னடி ஏதோ 10 வருஷம் கோமாவில் இருந்துட்டு என்ன பார்க்குறியா என்ன? மின்னுன்னு கேட்குற? மின்னு தான். ஆமாம், ஷைன் அங்கே போயிட்டா. ஷைனு ஹாய் மச்சான். இதா வந்துட்டால. வாங்க வாங்க. என்னடி இன்றைக்கும் அண்ணன் தான் கொண்டு விட்டார் போல். ஆமாம் ஆமாம். இது என்ன ஆச்சு? அதுவா? இல்லை, அண்ணா போலீஸில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதான் அவரோட எனிமீஸ்னால் எனக்கு எங்கள் ஃபேமிலியில் யாரையும் அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது நாங்கள் ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டா அண்ணாவுக்கு சென்சார் மூலமாக சிக்னல் போகிற மாதிரி இந்த வாட்சை டிசைன் பண்ணியிருக்காரு. பார்த்தியா, தங்கச்சி ஒரு அண்ணன் இப்போ தான் கேர் பண்ணுறான். நமக்கும் வந்து வாட்ச் இருக்கு பாரு, ரெண்டும் நம்மளை மிதிச்சே கொண்டுருவானுங்க. சரி சரி. ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டீங்களா? அசைன்மெண்ட் முடிச்சிட்டிங்களா? அப்போ சார் இருந்துட்டு, நான் முடிச்சிட்டேன் மச்சான். எப்படி? முடிக்கலைண்ணா சார் அடிக்கிறாரோ இல்லையோ, யாருன்னு எவ்வளோ பாசக்காரனோ அதே அளவுக்கு கோவக்காரன். அப்புறம் அவன் என் தோலை உரின்னு உரிச்சிருவான்ல, அதனால பண்ணிட்டேன்டா. நடத்து போடி நீ வேற. என்னடி கிளாஸ் ரூம் ஓப்பனில் இருக்குது? அந்த லூஸ் ஜானோட கேங் தான் நேற்று கிளாஸ் எல்லாம் பெருக்க வேண்டியது. பெருக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் கிளாஸ் ரூமை திறந்தே போட்டு போயிருக்கானுங்க போல். பாரு, டோரில் லாக் வர அப்படியே இருக்குது. யாராவது வந்தால் என்ன ஆகுறது? ஆமாம், இது வேறே விக்டோரியா பேலஸு, அப்படியே டைமண்டு கோல்டுன்னு இருக்க போது தூக்கிட்டு போகிறதுக்கு. இந்த இட்டு போன கிளாஸ் ரூமில் ஒரு பிளாக் போர்டு, ஒரு பெஞ்சு, ஆமாம் 4 பெஞ்சு, ஒரு சேர் தான் இருக்குது. இது தூக்கிட்டு போய் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. முன்ன ரொம்ப டார்க்காக இருக்குடி, லைட்டாக போடு. இரு போடுறேன். மச்சான் என்னடி அங்கே பாருங்களேன். என்ன அங்கே பாரு, யாரோ உட்காந்துருக்காங்க. யார்? அது எனக்கு தெரியாது. யாருடி? யாரை சொல்கிற? அங்கே பாரு. யார் இது? ஹலோ, யார் நீங்கள்? இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஷைன் கேட்குறா. இப்போது தயங்கம். அது என்ன எதுவுமே பேச மாட்டாங்க. வாடி பிரின்ஸிபல் கிட்ட சொல்லிடலாம், ஏதாவது திருடனாக இருக்க போகுது. அப்படிலாம் இருக்காது. பாவண்டி, அவருக்கு ஏதோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். முன்ன போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரியா? ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம். என்ன பேசுகிற? அவருக்கு அடிபட்டிருக்கதை பார்த்தா ஏதோ சண்டை நடந்திருக்கோன்னு தோணுது. வேணாண்டி, நம்ம பக்கத்தில் போனால் நமக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அப்புறம் பிரின்ஸிபல் சார் கேட்டாருன்னா, அதுக்காக ஒருத்தர் கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணாமல் எப்படி இருக்கிறது? ப்ளீஸ் டி, நீ சொன்னால் கேட்க மாட்டேன். ஷைன் வா, போயிட்டு வரலாம். ஆமாம், இப்போ ஒரு பிடிவாதக்காரி. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்க போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்கள். ஏன்னா திடீர்னு சார், அது என்ன? இல்லை சார், இப்போலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. 2-3 கேங்கு ரோட்டில் போகிற பொண்ணுங்கக்கிட்டலாம் பிரச்சனை பண்ணுறதா ரிப்போர்ட் வந்திருக்கு சார். வாட்? ரிப்போர்ட் வந்திருக்கா? அப்புறம் ஏன் நீங்கள் எதுவுமே ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க? இல்லை சார், நாங்களும் ட்ரை பண்ணோம். ஆனால் என்ன ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எப்படியாவது நீங்கள் அவங்கள பிடிச்சி ஆகணும், புரியுதா சார்? ஆனால் எல்லாமே படிக்கிற பசங்க சார். கேஸ் போட்டால் அவங்களோட எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகிடும். அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஜஸ்ட் அவங்கள கூப்பிடுங்க.
என்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். ஓகே சார். சார் எஸ், அது பக்கத்தில் ஏதோ பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணாங்க சார். என்ன பிரச்சனை? இல்லை சார், அது ஏதோ 2-3 கேங்கு காலையில் மாலில் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. மேபி நம்ம தேடுற கேங்காக கூட இருக்கலாம்ல. யா ரைட். ஓகே, உடனே போலீஸ் ஃபோர்ஸ் கூப்பிட்டு அங்கே போங்க. என்னென்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நான் வரேன். ஓகே சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் ஒர்க்கை பார்க்க போயிடுறான். ஸோ மின்னும் ஷைனும் அப்படியே எடுத்துகிட்டு வராங்க ஃபஸ்ட் எய்ட் கிட்ட. ஹே இந்தா, கொடு, கையை காமிங்க. இல்லை வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். யாரும் இல்லைல்ல, நான் போகலாமா? எப்படி போவீங்க? இவ்வளோ பிளட் வருது, கொடுங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைல்ல, நானே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு மருந்து வச்சுட்டுருக்கான் நம்ம ஜாரா. ஸோ தயங்கும் அப்படியே பார்த்துட்ருக்கான் வச்சுக்கணும் வாங்காமல். அவனுக்கு அது புதுசாக இருக்குது. தேங்க்ஸ். ஓகே, பார்த்து போங்க. என்னாச்சு, யாராவது அடிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, உங்களுக்கு சொல்ல தோணுதுன்னா இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். பரவாயில்ல. ஏய் சாரா, என்னடி யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற? இதை பாரு, ஒருத்தர் ஆபத்தில் இருக்கும்போது அவங்க தெரிஞ்சவங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இல்லை, யார் ஆபத்தில் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும்னு அண்ணா சொல்லியிருக்காரு. அதை தான் நான் செஞ்சேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தயங்கும் கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்போது நம்ம ஜாராக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அவங்களும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு ஜாரா பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன இன்னும் காணும்? அண்ணா வந்துட்டியா? போகலாமா? போகலாண்ணா. ஜாரா நெல். அண்ணா என்ன உன் ஸ்கர்ட்டில் ஏதோ என்னாச்சு? ஷர்ட்லலாம் என்ன பிளட்டாக இருக்குது? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைண்ணா, இன்னைக்கு ஸ்கூலில் ஒருத்தர் அடிபட்டு இருந்தார். ஸோ அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணும்போது அவர் கையில் இருந்த பிளட்டு என் ட்ரெஸ்ஸில் பட்டுடுச்சு. ஒன்றும் இல்லைல்ல, சேஃப் தானா? சேஃப் தானா? வெரி குட் செல்லக்குட்டி. அண்ணா நான் பண்ணது எதுவும் தப்பு இல்லைல்ல? இல்லைண்ணா, அவருக்கு ஏதோ அடிபட்டு இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஒரு வேளை ஏதாவது சண்டை ஏதாவது போட்டு பிரச்சனையாக இருக்கும், நம்ம இதில் போய் தலையிட்டால் நமக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனால் நீ தானே சொன்ன யார் பிரச்சனையில் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும்னு. அதான் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். இங்கே தயம் அப்படியே மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஜிமினும் இதை பார்க்குறான். டே மச்சான், என்னடாச்சு? அது ஒன்றும் இல்லைடா. ஏய் சொல்லடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பவும் போல தான் அந்த ஆப்போசிட் கேங்கு. நான் எதுவுமே பண்ணலடா, ஜஸ்ட்டு மாலில் அம்மா கொஞ்சம் திங்ஸ் வாங்க சொன்னாங்கன்னு அவங்களுக்காக வாங்கலான்னு போனேன். என்னை பார்த்ததும் வேணுன்னே வம்பிழுத்து பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவன் நடிக்கிறது நான் நடிக்கிறதுன்னு பெரிய ஃபைட்டாக போச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. நான் உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், என் ஃபோன் வேறு கீழே விழுந்ததில் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன், பட் அவங்க ஆளுங்க ரொம்ப அடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் ஒரு ஸ்கூலில் போய் மறைஞ்சிருந்தேன். அப்புறம் யாராவது பார்த்துட்டாங்களா? இல்லை யாரும் பார்க்கல. அவனுங்களும் கொஞ்ச நேரத்தில் தேடி பார்த்துட்டு காணும்னு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து அவளும் எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டா. பொண்ணா? யார் அந்த பொண்ணு? தெரியல. அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொன்னாங்க, இருந்தாலும் நல்ல பொண்ணுடா.
ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிச்சு. சரி மச்சான், நீ ரெஸ்ட் எடுவா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பேசிட்டு போகிறாங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.